நம்ம பாஸ் பண்ணா அது வந்து பெண்ட் ஆகி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் போகும், டிஃப்ளெக்ஷன் ஆகும். அது அது ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணில் போகும்போது தான் அந்த ஆப்ஜெக்டே தெரியும். ஆனா டிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு தெரியாது, ஒரு மாதிரி ஒரு கிளவுடிஷ் அப்பியரன்ஸ் தெரியும். இப்போ எப்படி இதை சால்வ் பண்ணணும்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை ஷ்ரிங்க் பண்ணும். அந்த வேவ் லென்த்தை இன்னும் கொஞ்சம் சின்னதா ஆக்கி ஹை எனர்ஜி, ஒரு ஹை எனர்ஜி மேக்னெட்டிக் வேவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது டிஃப்ளெக்ட் ஆகாது, ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா கண்டிஷன் என்ன தெரியுமா, இதெல்லாம் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். இதெல்லாம் லைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டா அடிச்சாலே அப்படியே தூரமா போகும். ஸோ அந்த ஹை எனர்ஜி வேவை எலக்ட்ரான் மேல இன்சிடென்ட் ஆகும்போது அந்த எலக்ட்ரானே மூவ் ஆயிடும். ஸோ இது வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துல இருக்காதுன்னு தெரியாது, ஆனா இருக்கும், நம்ம ஒரு தியரி இருக்கும் அப்படின்னு ஹைலைட் ஆகும். ஸோ இதுதான் ஆல் குவாண்டம் வேர்ல்ட் பத்தி ஒரு எல்லா சயின்டிஸ்டும் இந்த ஃபீல்டு தான் இன்ட்ரெஸ்ட் ஆகும். மெயின் கான்செப்ட் எந்த ஸ்டோரி ரொம்ப ரிலேட் ஆகும், எந்த தியரி ரொம்ப ரிலேட் ஆகும். ஆல் அபவுட் தியரிஸ் அண்ட் ஸ்டோரிஸ். ஓகே, நவ் quantum in a word, Latin word, it means how much in a microscopic world. In a microscopic world, how much electrons, how much photons, how much protons, nucleids can act upon different forces and different gravity. Gravity ஒரு கான்செப்டை நம்ம எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்ல கொண்டு வர முடியாது. ஏன்னா கிராவிட்டி ஒரு கான்செப்ட் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் கொண்டு வந்தா நம்ம விஷுவலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், கால்குலேஷன் பண்றது ரொம்ப பெருசு, பரண்டஸ், அதை இமேஜினே பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம கிராவிட்டி எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸோடைய யூஸ் தெரியல நமக்கு. இன்ன வரைக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம், நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஜஸ்ட் a second, எல்லாரும் கேக்குதா? கேக்குது. It's clear. Yes, it's clear. Okay. So quantum computing யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த சொசைட்டி கண்டுபிடிச்சது? ஐ மீன் ஒரு ஐடியா தெரியணும்ல, ஏதோ ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணணும்னா ஒரு இன்சிடென்ட் நடக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை பாஸ்ட்ல நடந்திருக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை இதனால்தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அதோடைய ஒரிஜின் நம்ம இப்போ பார்க்க போறோம். 1960s தான் இந்த ரெவல்யூஷன் ஆரம்பிச்சிச்சு. நமக்கு பேசிக் ஐடியா என்ன தெரியுமா, டிரான்சிஸ்டர்ஸ்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். டிரான்சிஸ்டர்ஸ் வந்து எவ்வளவு சின்னதா ஆக்க முடியுமோ அவ்வளவு சின்னதா ஆக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ் ஏரியால, ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர் ஸ்கொயர்ல, இந்த 1 மீட்டர் ஸ்கொயர்ல நான் எவ்வளோ டிரான்சிஸ்டர்ஸ் ஃபிட் பண்ண முடியுமோ அவ்வளோ டிரான்சிஸ்டர்ஸ் ஃபிட் பண்ணிட்டு அந்த மெக்கானிசமே காம்பேக்ட் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்றது தான் என்னுடைய ஸ்மார்ட்னஸ் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ்ல. ஆனா இது வந்து இம்பாசிபிள். இப்போ அந்த ட்ரெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணா அது இம்பாசிபிள். ஏன்னா இந்த எவ்வளோ காம்பேக்டா ஒரு பார்ட்டிகல் போக முடியும், நம்ம 14 நானோமீட்டர் போகலாம், 7 நானோமீட்டர் போகலாம், 5 நானோமீட்டர் போகலாம், மேக்ஸிமம் 5 நானோமீட்டர். அதுக்கு மேல போனா எலக்ட்ரான்ஸ், நம்ம இந்த டிரான்சிஸ்டர்ஸ்ல பியூர் எலக்ட்ரான்ஸ், இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குங்களா, இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு பேரியர், ஒரு டிரான்சிஸ்டர்ஸ்ல பிளாக்கேஜ் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் ஸ்விட்ச், எலக்ட்ரிக் ஸ்விட்ச். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ரெப்ரசென்ட் ஆகும். 1 வந்து ட்ரூ, 0 வந்து ஃபால்ஸ். அதாவது 1 வந்து பிளாக்கேஜ் இல்லைன்னு சொல்லும், 0 வந்து பிளாக்கேஜ் இருக்குன்னு சொல்லும். சிம்பிள். இப்போ பிளாக்கேஜ் வந்து 5 நானோமீட்டர்ஸ் கீழே இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பிளாக் ஆகாம அது பெனட்ரேட் ஆகும். பெனட்ரேட் சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ டெலிபோர்ட் ஆகுதுன்னு ஒரு கான்செப்ட் வச்சு டெலிபோர்ட் ஆகுது, அடுத்த வாலோடைய அடுத்த சைடுக்கு போகுது. இந்த ப்ராசஸ் வந்து குவாண்டம் டனலிங்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பிளாக்கேஜ் இருக்கு, ஒரு எலக்ட்ரான் இங்க வரும்போது குவாண்டம் டனலிங் போயிடும். ஸோ இந்த மெக்கானிசம் நோ லாங்கர் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இப்போ எலக்ட்ரான்ஸ் வச்சு தானே ஆகுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்ம ஏன் டிரான்சிஸ்டர்ஸ் உருவாக்க முடியாது? ஐ மீன் எலக்ட்ரான்ஸை ஏன் நம்ம பிட்ஸ் ஆக்க முடியாது? முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், டிரான்சிஸ்டர்ஸ் வச்சு எலக்ட்ரான்ஸ் வச்சு டிரான்சிஸ்டர்ஸை பிட்ஸா ஆக்கணும், ஜீரோஸ் ஒன்ஸ். ஆனா நாம ஏன் எலக்ட்ரான்ஸை டிரான்சிஸ்டர்ஸ் ஆக்க முடியாது? ஸோ அந்த ஐடியாஸ், இந்த ஐடியாலாம் நிறைய பிசிக்ஸ், பால் பெனியாஃப் குவாண்டம் டியூரிங் மெஷின் 1940s ரொம்ப ஃபேமஸ் டியூரிங் மெஷின் தான். ஆனா பால் பெனியாஃப் குவாண்டம் டியூரிங் மெஷின் ஒரு கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு 1980ல.
இந்த குவாண்டம் டியூரிங் மெஷினை குவாண்டம் தியரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு குவாண்டம் தியரி வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றது. சிம்பிளா சொன்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து எவ்வளவு சிம்பிள் கால்குலேஷன்ஸ் ஈஸி அண்ட் குவிக்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுமோ அவ்வளோ ஈஸியா சிம்பிளா இம்ப்ளிமெண்ட் பண்ணும். That's the description for this. நான் இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளான்ஸ் கம்ப்யூட்டர் என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, அதோடைய பார்ட்ஸ், அது எவ்வளவு சின்னதா இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். கம்ப்யூட்டர் வந்து பேசிக்லி 3 கம்போனன்ட்ஸ் இருக்குது. மெயின் மெமரி, அரித்மெட்டிக் யூனிட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். இது மெயின் மெமரினா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், ஒரு ஸ்டோரேஜ் மெமரி, அதோடைய செக்ஷன். அரித்மெட்டிக் யூனிட் பியூர்லி பேஸ்ட் ஆன் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். கண்ட்ரோல் யூனிட் இந்த எல்லா சர்க்கிட்ஸ், இந்த என்னென்ன எலக்ட்ரான்ஸ் எந்தெந்த மாடியூல்ஸ்ல போக முடியுமோ அந்த சர்க்கிட்ஸ்க்கு கண்ட்ரோல் பண்றது கண்ட்ரோல் யூனிட். சிபியூ யூனிட்னு சிம்பிளா சொல்லுவாங்க. கண்ட்ரோல் ஒரு கம்ப்யூட்டருடைய ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் என்னதுன்னா டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்றது, ப்ராசஸ் பண்றது, இம்ப்ளிமெண்ட் பண்றது. இதோடைய மெக்கானிசம்ஸ் உள்ள இருக்கிற மதர் போர்ட் மெக்கானிசம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது. இப்போ எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் ஒரு சிம்பிள் கம்ப்யூட்டர் சிப்னு இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் சிப் வந்து மாடியூல்ஸ் கண்டெய்னர் இருக்கும். மாடியூல்ஸ்னா ஒரு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம். இந்த மாடியூல்ஸ் வந்து லாஜிக்கல் கேட்ஸ் கண்டெய்னர். லாஜிக்கல் கேட்ஸ்னா அண்ட், ஆர், நார், எக்ஸ்ஆர், நாண்ட் அப்படி நிறைய இருக்கு. இந்த லாஜிக்கல் கேட்ஸ் வந்து டிரான்சிஸ்டர்ஸால மேட் அப் ஆகுது. டிரான்சிஸ்டர்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம், டிரான்சிஸ்டர்ஸ் எலக்ட்ரிக் ஸ்விட்ச். இந்த எலக்ட்ரிக் ஸ்விட்சை நம்ம ஒன் பை அடுக்கி ஒரு சின்ன காம்பாக்ட் லாஜிக்கல் கேட்ஸ்னு உருவாக்கணும். இந்த லாஜிக்கல் கேட்ஸை காம்பாக்ட் பண்ணி ஒரு மாடியூல்ஸை உருவாக்கணும். செவரல் மாடியூல்ஸ், தென் கம்ப்யூட்டர் சிப். இதான் நம்முடைய டெக்னாலஜி. இதான் நம்ம தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து டிரான்சிஸ்டர்ஸ் போகும்போது நம்ம பிட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா டிரான்சிஸ்டர்ஸ் வந்து பிட்ஸை ரெப்ரசென்ட் பண்றது. பிட்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ இந்த எலக்ட்ரான் போயிருக்கா அந்த டிரான்சிஸ்டர், ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டிரான்சிஸ்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு டிரான்சிஸ்டர் ஏக்குள்ள எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆயிருக்குன்னா 1, ஃப்ளோ ஆகலைன்னா 0. சிம்பிள். ஃப்ளோ ஆகலைன்னா 1, ஃப்ளோ ஆகலைன்னா 0. இந்த டிரான்சிஸ்டர்ஸை எவ்வளோ காம்ப்ளிகேட்டடா அரேஞ்ச் பண்ணி ஒரு லாஜிக்கல் கேட்டை உருவாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்ட் கேட். இப்போ ஒரு ஆண்ட் கேட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அதோடைய இன்புட் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டிரான்சிஸ்டர்ஸ் ஃபிக்ஸ் ஆயிருக்கும்ல இன்புட்ல, எவ்வளோ அந்த ஆல் இன்புட் வந்து 1 இருக்கணும். Then only the output will be 1. If its input is 0, then its outputs are 0. அதோடைய சிம்பிள் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆண்ட் கேட். இந்த ஆண்ட் கேட் இதே மாதிரி ஆண்ட் கேட் மாதிரி இன்னொரு நார் கேட், ஆர் கேட், இது எக்ஸெட்ரா நிறைய லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, அதோடைய தியரி இருக்கு. ஓகே, இப்போ இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை நம்ம கம்பேக்ட் பண்ணி ஒரு அடிஷன் உடைய மாடியூல் கிரியேட் பண்ணுவோம். அடிஷன், இப்போ 2 டிஜிட் அடிஷனுக்கு ஒரு 50 டிரான்சிஸ்டர்ஸ், ஜஸ்ட் எக்ஸாம்பிள் 50 டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 50 டிரான்சிஸ்டர்ஸ் வச்சு என்னால் அடிஷன் பண்ண முடியுதுன்னா இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன் வச்சு நான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இஸ் ரிப்பீட்டட் அடிஷன். நான் வந்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சேன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். ஐ மீன் இந்த பிட்ஸ் வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்றதோ கண்ட்ரோல் பண்றதோ என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ பட் நம்ம ஆக்சுவலி பார்த்தோம்ல, நம்ம இந்த டெக்னாலஜிக்கல் பேரியர் வரும்னு. நம்ம எவ்வளோ பார்ட்ஸ், இந்த கம்ப்யூட்டர் கம்போனன்ட்ஸ் எவ்வளோ சின்னதா வருமோ அவ்வளோ காம்பாக்டா வந்து ப்ராப்ளம் வரும். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து குவாண்டம் டனலிங் மூலமா உள்ள போகும். ஸோ இங்கதான் குவாண்டம் பிசிக்ஸ் ஒரு பெரிய ரோல் இங்க பிளே பண்ணுது. குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா கொஞ்சம் ஸ்லைட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். நம்ம இப்போ டிரான்சிஸ்டர்ஸ் பத்தி இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி 14 to 7 நானோமீட்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பிட்ஸ் இதோ இல்ல பிட்ஸ் சொல்லு. ஓகே, நம்ம பிட்ஸ் வந்து இப்போ டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ பிட்ஸ் எப்படி இருக்கும். ஸோ தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாசிபிள் திங் தட் வி கேன் டூ?
நம்ம ஒரு கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். கியூபிட்ஸ் வாட் ஆர் கியூபிட்ஸ்? பேசிக்கலி ஒரு எலக்ட்ரான் வந்து அதோட ஹாரிசான்டலோ வெர்டிகல் போலரைசேஷன் ஸ்டேட்ல இருந்ததுன்னா கியூபிட்ஸ். அதாவது 0 and 1 அட் த சேம் டைம் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டிகல். ஏன்னா நார்மல் பிட்ஸ்ல நம்ம பார்த்தோம் 1 இல்லைன்னா 0 தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆனா கியூபிட்ஸ்ல ரெண்டுமே 0 and 1 அட் த சேம் டைம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுக்கு பேரு சூப்பர் பொசிஷன் சொல்லுவாங்க. இந்த சூப்பர் பொசிஷனை நம்ம பார்க்கணும்னா, நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஒரு ஃபில்டர், ஐ திங்க் ஸோ, ஒரு ப்ரிசம் லைக் ஃபில்டர் வந்து பிளேஸ் பண்ணி அந்த எலக்ட்ரான் இருக்குல்ல பாஸ் பண்ணா எய்தர் வெர்டிகல் ஆர் ஹாரிசான்டல், ரெண்டு பாசிபிலிட்டி. ஸோ நமக்கு ஒரு இது பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி. 0 or 1 எவ்வளோ ப்ராபபிள்? 1 ஐ திங்க் ஸோ 1 வந்து 64% ப்ராபபிள், 0 வந்து 36% ப்ராபபிள். இந்த கியூபிட் நமக்கு தெரியாது. ஸோ இந்த 0 and 1 வந்து நமக்கு தெரியாததுனால இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த குவாண்டம் ப்ராப்பர்ட்டியை சயின்டிஸ்டோடைய அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சயின்டிஸ்ட். இந்த சூப்பர் பொசிஷன் வேல்யூ வச்சு என்ன கால்குலேஷன்ஸ் வேணா பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 90 அயன் நெயில்ஸ் வச்சுக்கோங்க. என் கையில 90 அயன் நெயில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து என்ன நார்மல் ஹியூமன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒன்னா கவுண்ட் பண்ணி 90 இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா கியூபிட்ஸ் என்ன பண்ணுன்னா அட் த சேம் டைம் எல்லாத்தையும் படிக்க வச்சு எல்லாத்தையும் அட் அ டைம்ல கவுண்ட் பண்ணி 90 சொல்லுவேன். So qubits will play an important role in this calculations. But there's a catch. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸும் கிளியரா பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ப்ரௌசர்ல ஒரு ஹெச்டி வீடியோ பார்க்கணும்னா கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் தான் எனஃப். ஏன்னா ஈச் பை பிக்சல் நமக்கு வேல்யூ கொடுத்ததே ஆகணும். எல்லா கலெக்டர்லாம் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் quantum computers will lack most of the processes that classical computers can do. ஸோ நம்மளுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நிறைய கால்குலேஷன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அதுவும் குறிப்பிட்ட கால்குலேஷன்ஸ், ஏதாவது மல்டிப்ளை பண்ணணும்னா, ஆட் பண்ணணும்னா, சிம்பிள் அடிஷன்ஸை காம்பேக்ட் பண்ணி ஆட் பண்ணணும்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அதாவது பண்ண முடியும். ஒரு இன்சைட் கொடுக்கணும்னா 4 கிளாசிக்கல் பிட்ஸ் 00 என்ன வேணாலும் 4 பிட்ஸ் வந்து 16 காம்பினேஷன்ஸ் நம்ம அடுக்கலாம். 4 பிட்ஸ் ஏன்னா 2 to the power 4 அந்த லாஜிக்ல வருது. 16 possible configurations add பண்ணலாம். So probability will be 1 by 16. But in qubit, probability will be always 1. 16 combinations at a timeல கணிப்போம், அட் அ டைம்ல இருக்கும். ஆனா நம்ம பார்க்கும்போது ரேண்டம் வேல்யூ தரும். அதுக்கு டிஃப்ரெண்ட் கால்குலேஷன்ஸ், அதுவும் பெருசு கால்குலேஷன்ஸ். இப்போ ரீசெண்டா குவாண்டம் சுப்ரீமசின்னு ஒரு டைட்டில்ல ஹைலைட் பண்ணிருப்பீங்க, நீங்க பார்த்துருப்பீங்க நியூஸ்ல. குவாண்டம் சுப்ரீமசி யாரு டேஷ் கம்பெனி வந்து ஹைலைட் பண்ணிருக்கோம், நாங்க அட்டைன் பண்ணிட்டோம் அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து கியூபிட்ஸ் எந்த வகையில யூஸ் ஆகுதுன்னா அதோடைய குவான்டிட்டி வைஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என் 20 கியூபிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 கியூபிட்ஸை எவ்வளோ பிட்ஸ் வச்சு கம்பேர் பண்ணணும்னா மில்லியன் வேல்யூஸ்ல கம்பேர் பண்ணலாம். மில்லியன் வேல்யூஸ் 2 to the power 20 அந்த கால்குலேஷன்ல வரும். 2 to the power 20 billions. Just 20 qubits, just 20 will give you 2 to the power 20 bits, classical bits. So அதோடைய பவர் யோசிச்சுக்கோங்க. இதான் ஃபார்முலா. NQ வந்து நம்பர் ஆஃப் qubits, 2 to the power n classical bits. ஸோ இது விஷுவலைஸ் பண்ணோம்னா, இப்போ என் கையில 300 qubits இருந்துச்சுன்னா பேசிக்லி ஐ ஹாவ் classical bits which are made up of entire particles in this universe. அப்படிதான் சயின்டிஸ்ட் சொன்னாங்க நிறைய ரிசர்ச் பேப்பர்ல. 2 to the power 30 is the number of particles in our universe அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் கியூபிட்ஸ் இந்த கால்குலேஷன்ஸ்க்கு. ஆனா கியூபிட்ஸ்க்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரான்ஸ்க்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்டாங்கிள்மெண்ட்னா ஒரு எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான் வச்சுக்கோங்க, 2 எலக்ட்ரான் பக்கத்துல இல்லைன்னா தூரத்துல கொண்டு வரும். ஒன்ஸ் என்டாங்கிள் ஆயிடுச்சுன்னா, கண்டிஷன் என்ன, என்டாங்கிள் ஆகணும். என்டாங்கிள் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு தூரத்துல கொண்டு போகணும் அவ்வளவு தூரத்துக்கு பிரேக் ஆகாது ரிலேஷன். நான் வந்து ஒரு எலக்ட்ரான் இங்க என்டாங்கிள் பண்ணிட்டு அந்த எலக்ட்ரான் 3க்கு கொண்டு போனா ஸ்டில் இட் வில் பி இன் என்டாங்கிள். இப்போ இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரானை ஒரு பிஹைண்ட் சினாரியோ வச்சுக்கணும். இந்த எலக்ட்ரானை நம்ம
நான் பார்க்குறேன், நான் இந்த எலக்ட்ரானை பார்க்குறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் வில் பி 1, then the behind electron will be 0. This electron will be 1, behind electron will be 0. Why this is useful? It will be important for reveal secrets. இப்போ நிறைய கம்பெனிஸ் என்கிரிப்ஷன் பத்தி ரொம்ப கிரிப்டோகிராஃபில லேக் ஆகுது. ஸோ இந்த என்கிரிப்ஷன்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளே பண்றது என்டாங்கிள்மெண்ட். ஸோ இது வந்து என்டாங்கிள்மெண்ட், இந்த என்டாங்கிள்மெண்ட்ல நம்ம ஏன் இந்த மாதிரி பண்றோம், ஏன் ஏன் மற்றவங்க வந்து கிரிப்டோகிராஃபில ஏன் எங்க ப்ராப்ளம் வருது? ஸோ ஏன்னா நம்ம ஒரு கியூபிட் இங்க வச்சிருக்கோம், இன்னொரு கியூபிட் எங்க ஒன்ஸ் என்டாங்கிள் கண்டிஷன் வந்து என்டாங்கிள் ஆனாதான், என்டாங்கிள் ஆனா பண்ண முடியாது. என்டாங்கிள் ஆனா இது வந்து ஒரு குவாண்டம் கேட்ல, குவாண்டம் கேட் லாஜிக்கல் கேட் தான், அது குவாண்டம் வேர்ல்டு குவாண்டம் கேட்னு சொல்லுவாங்க. இந்த குவாண்டம் கேட்ல ஒரு சூப்பர் பொசிஷனை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது வந்து இன்னொரு சூப்பர் பொசிஷனா ஆகும். இது வந்து XYZ ஆக்சஸ்ல காமிப்பாங்க ஒரு ஆங்கிள். இப்போ XYZ ஆக்சஸ்ல 90 டிகிரி XNZ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா XNZல 45 டிகிரி ஆங்கிள் பாயிண்ட் அவுட் ஆகும். அது சிம்பிள் டெஃபினிஷன், விஷுவலைசேஷன் ஃபார் ஹவு குவாண்டம் கேட் இஸ் ஒர்க்கிங். இந்த கியூபிட்ஸ் நீங்க கால்குலேஷன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்டாங்கிள் பண்ணும். என்டாங்கிள் பண்ணாம நம்ம கால்குலேஷன் பண்ண முடியாது. என்டாங்கிள் பண்ணி அது ஒரு ஃபில்டர்ல குவாண்டம் கேட்ல மெனிப்புலேட் பண்ணாதான் அந்த ப்ராபபிலிட்டிஸ் எக்ஸாக்ட் கால்குலேஷன்ஸ் நம்முடைய தேவை எல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ இது வந்து எந்த கம்பெனிஸும் இன்ஃபேக்ட் டில் 2000 எந்த கம்பெனிஸும் எந்த இண்டஸ்ட்ரீஸும் யாரும் கிளவரா சூப்பர் பொசிஷனும் என்டாங்கிள்மெண்ட்டும் யாரும் பண்ணல. ஆனா பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா இந்த எஃபிஷியன்சி எக்ஸ்போனன்ஷியல் ரேட்ல ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா கிளாசிக்கல் பிட்ஸ் வந்து ஆல்ரெடி இன் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல. ஸோ இது டெவலப்மெண்ட் வந்து எக்ஸ்போனன்ஷியலா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம பார்த்தோம் அதோடைய மெக்கானிசம். ஒரு நிமிஷம், யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது புரியல இல்ல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா. This is completely out of my area, but interested to listen. Yeah, good. Okay, yeah, let's Very continue. good information. By the way, it's a very good information. Yeah. So நம்ம இவ்வளோ மெக்கானிசம் பார்க்குறோம். Why? Because its applications. Its applications will help a lot for us. First வந்து டேட்டாபேஸ் சர்ச்சிங். இப்போ வந்து இந்த பிக்சர்ல நீங்க ஈஸியா விஷுவலைஸ் பண்ண முடியும். இந்த பார்ட் வந்து நான் ரிமூவ் பண்றேன். இங்க வந்து ஈஸியா நீங்க பார்க்க முடியும். இந்த ஒன் ஸ்ட்ரிங் 1 by 1 போறதுக்கு பதிலா இந்த என்டையர் ஸ்ட்ரிங்கை 3 செகண்ட் வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து 3 செகண்ட்ல சால்வ் ஆகும். அவ்வளோ எஃபிஷியன்ட். அந்த this efficiency will increase in exponential. For example, if a calculation takes 1 million years, then this will take just 1000 years for quantum computer. That's it. இங்க இப்போ நம்ம டேட்டாபேஸ் சர்ச்சிங்ல பார்க்குறோம். இப்போ டேட்டாபேஸ் சர்ச்சிங். One question, Arul, before you go. So these all are see, you are saying about quantum, right? Quantum, and you are generating more power to do more operations, right? That's what the whole point here is. So are we see these mechanism are used to generate means like create a chipsets and the processors to do these operations? Yes. Yeah. Okay. Now I got it. Very fundamentals for chips and processors. Yes, it will improve the technology of our understanding. Like we are narrow-mindedness. We are checking in one direction. But if we keep on creating stories and what's happening at quantum level, we will soon reach a new technology. I think so. These computers, all our computers are based on third gen innovation. So yeah, I'm coming in that the database searching la and the nariya information varum. Okay. This will be more used in next generation like AI. Now இப்போ நீ பாத்தீங்கன்னா வச்சுக்கவேன், உனக்கு NVIDIA அதெல்லாம் வந்து பயங்கர இதுன்னா எப்படின்னா they are processing more data quicker அந்த மாதிரி. So now down the line this will be used to solve those problems. Yeah, I got it. Thank you so much. Go ahead.
ஓகே, நம்ம வந்து இப்போ டேட்டாபேஸ் சர்ச்சிங்ல நம்ம பார்க்குறோம். நான் வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ப்ராப்ளம் ஸ்கோப்பிங், ஏஐ மாடலிங், ப்ராப்ளம் ஸ்கோப்பிங், டேட்டா அக்யூசிஷன், டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன், மாடலிங், எவாலுவேஷன். இந்த 5 ஸ்டெப்ஸ். இப்போ டேட்டா எக்ஸ்ப்ளோர் ஒன்ஸ் அக்வயர் பண்ணுனா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும். இப்போ நான் நிறைய பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ண, ஒரு 100 பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணேன்னா எது யூஸ்லெஸ்ஸோ அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் என்டையர்லி ஆன் எக்ஸ்ப்ளோரேஷன். அதே தான் இங்கே டேட்டாபேஸ் சர்ச்சிங்ல நான் வந்து எந்தெந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப எசென்ஷியலா அதை கிளாஸிஃபை பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கிளாஸிஃபை பண்றதுக்கு பில்லியன் இயர்ஸ்ல இருக்கும். 2.5 பில்லியன் இயர்ஸ் எடுக்கும் கிளாஸிஃபை பண்றதுக்கு. ஒரு நார்மல் சூப்பர் கம்ப்யூட்டர், உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் இந்த கால்குலேஷன் பண்றதுக்கு பில்லியன் இயர்ஸ்ல இருக்கும். ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டிங் வித்தின் ஹார்ஸ்ல சால்வ் ஆகும். ஸோ பெனிஃபிட்ஸ் என்னதுன்னா, டேட்டாபேஸ் சர்ச் டீம் அதோடைய மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா ஐடி செக்யூரிட்டியில ஒரு பெரிய முற்றுப்புள்ளி அங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒன்ஸ் செக்யூரிட்டி வந்து டெஸ்ட்ராய் பண்ணுனா அதுக்கப்புறம் எதுவுமே செக்யூர் என்கிரிப்டட்னு ஒரு கான்செப்டே இருக்காது. அதனாலதான் ஒரு ஃப்ரேஸ் வந்திருக்கு, ஸ்டோர் நவ் டீக்ரிப்ட் லேட்டர். அதோட ஃப்ரேஸ். இப்போ என்ன பண்ணாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்றாங்கன்னா, நிறைய டேட்டா நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு வெப்சைட் ஓபன் பண்றீங்கன்னா, அந்த வெப்சைட் ஓபன் பண்றது எவ்வளவு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கலெக்ட் பண்ணும், ஐபி அட்ரஸோ இல்லை என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதோ அவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டு வச்சிருப்பாங்க, ஸ்டோர் பண்ணிருப்பாங்க ஒரு ஸ்டோர் வேல்யூல. 10 இயர்ஸ் ஆர் 20 இயர்ஸ் லேட்டர் அது வந்து மிகப்பெரிய ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் அதை அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஸோ அதான் டேட்டா பேஸ் சர்ச்சிங்கோட அப்ளிகேஷன் இதுல. ஸோ நம்ம வந்து இதை எப்படி சால்வ் பண்ணும்? இப்போ பப்ளிக் கீ, இப்போ ரீசெண்டா யூஎஸ்ஏல இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இதோட என்கிரிப்ஷன் பத்தி ஒரு கிரிப்டோகிராஃபி நிறைய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஐ திங்க் ஸோ லாஸ்ட் செஷன்ல சொன்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில நாலு ஆல்காரிதம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. 3 ஆஃப் தம் ஆல் பேஸ்ட் ஆன் லாட்டிசஸ் அண்ட் பாயிண்ட்ஸ். இல்லை அவங்க சொன்னாங்க பேசிக்கலி ஒரு லாட்டிஸ்ல நிறைய ஒரு லாட்டிஸ் கிராஃப்ல ஒரே ஒரு லாட்டிஸ் வந்து எடுத்து உங்களுடைய கீ, உங்களுடைய பிரைவேட் கீ வந்து அங்கே வச்சுக்கணும். பப்ளிக் கீ வந்து என்னன்னாலும் ஒரு என்ன சொல்றது, என்ன டைரக்ஷன் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 டைமென்ஷனல் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா n டைமென்ஷனல் சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம், இம்பாசிபிள் கூட சொல்லலாம். அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து இதை புட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. n டைமென்ஷன்னா ஒரு 999 டைமென்ஷன்ஸ், ஒரு 1000 டைமென்ஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது ரொம்ப ஈஸியாகும். நெக்ஸ்ட் திங் சிமுலேஷன்ஸ் எப்படி நம்ம இப்போ குவாண்டம் வேர்ல்ட்ல என்ன நடக்குது, ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், அது நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அதை 3D விஷுவலைஸ் பண்றதுக்கு டெஃபினட்டா ஒரு சிமுலேஷன் மாடல் நம்ம கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஆனா பர்ஃபெக்டா இருக்குமா? இல்லை. நம்ம வந்து இப்போ ஒரு மாலிகுலர் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா எல்லாமே டிஸ்டார்டடா இருக்கும், ஒரு பேட்டர்னே இருக்காது. நிறைய மாலிகுல்ஸ்க்கு பேட்டர்ன் இருக்கும், ஆனா சில ரேரான மாலிகுல்ஸ்க்கு பேட்டர்ன் இருக்காது. அதனாலதான் நம்ம ஏன் குவாண்டம் பிசிக்ஸ் வச்சு குவாண்டம் வேர்ல்ட சிமுலேட் பண்ணக்கூடாது. தட்ஸ் பேசிக் ஐடியா. அது இந்த ஃபீல்ட்ல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல, ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் ரிசர்ச் பண்ணி இது கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ஹியூமனிட்டிக்கு பெரிய ரெவல்யூஷன் ஆகும். இதுல குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்ளிகேஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம். ஆனா டெவலப்மெண்ட்ஸ் இது வரைக்கும் என்ன நாங்கள் சொன்ன 2000 வரைக்கும் டெவலப்மெண்ட்ஸ் இன்னும் நடக்கல. ஆனா 2000க்கு அப்புறம் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ், பெரிய டெவலப்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ஸ் சைக்கோமோர்னு சொல்லியிருக்காங்க. கூகுள்ஸ் சைக்கோமோர் வந்து 10,000 இயர்ஸ், ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் லைக் ஃப்ரண்டியர் 10,000 இயர்ஸ் எடுக்குமா ஒரு கால்குலேஷன் பண்றதுக்கு. ஆனா கூகுளுடைய சைக்கோமோர் வித்தின் 1 hour 200 seconds சால்வ் பண்ணும் 2019. இது வந்து இந்த ஆர்டிக்கல் இதை நான் ஒரு ஆர்டிக்கல் எடுத்தேன். இந்த ஆர்டிக்கல் என்ன பிரச்சனை தெரியுமா, இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். ஏன்னா ஐபிஎம் வந்து என்ன சொன்னாங்க, ஐபிஎம் வந்து இந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்குள்ள 10,000 இயர்ஸ்னு கூகுள் சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பா. 2.5 days வரைக்கும் எடுக்குமா இந்த ஐபிஎம்.
ஃப்ரண்டியர் சூப்பர் கம்ப்யூட்டருக்கு 2.5 days. ஸோ அது இன்னும் அந்த பிரச்சனை ஐ திங்க் ஸோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன் அது அந்த பிரச்சனை வச்சு. செகண்ட் வந்து ஐபிஎம்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டர். ஐபிஎம் வந்து ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி, ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் குவாண்டம் பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில ஐபிஎம்ஸ் நிறைய குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோடைய தியரிஸ் எவ்வளோ ஸ்டோரிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அவ்வளோ ஸ்டோரிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோடைய குவாண்டம் சுப்ரீமசி, அந்த டைட்டில் குவாண்டம் சுப்ரீமசியை அட்டைன் பண்றதுக்கு ஒரு டைரக்ஷன் ஃபார்வர்ட் பண்றாங்க. வெரி ரீசெண்ட் இன் 2023 ஜூசாங், சைனாஸ் ஃபர்ஸ்ட் எவர் ஃபோட்டோனிக் குவாண்டம் கம்ப்யூட்டர். இப்போ நம்ம சோஃபா சைக்கோமோர் ஐபிஎம் குவாண்டம் கம்ப்யூட்டர்லாம் சூப்பர் கண்டக்டிவிட்டி மெட்டீரியல் வச்சு நம்ம பார்த்துருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எவர் ஃபோட்டான்ஸ் வச்சு யூஸ் பண்ற குவாண்டம் கம்ப்யூட்டர் ஜூசாங். இந்த என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, ஜூசாங்ல ஏஐ இன்பில்ட். அதாவது என்ன நான் அதான் சொன்னேன், இங்க 2.5 பில்லியன் இயர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு இது வந்து ஜஸ்ட் 200 செகண்ட்ஸ் வச்சு பண்ணலாம். இது வந்து ஒரு சைனாஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் சைனா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கான்செப்ட். இது வந்து ஆக்சுவலி வந்துருக்கு. சோஃபார் நம்ம வந்து அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்தோம் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு. ஆனா பிரச்சனை வந்து சிம்பிள், எல்லாம் வந்து எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் வச்சு பேஸ்ட் எலக்ட்ரான். ஸோ சின்ன டிஸ்டர்பன்ஸ், சின்ன சவுண்ட் வந்தாலும் டிஸ்டர்ப் ஆகும் அதோடைய லெவல்ஸ்க்கு. ஸோ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம அட் ஏர்லி ஸ்டேஜஸ் வி ஆர் பிளானிங் டு கீப் அட் அ vacuum tube or in vacuum chambers and all. Later it would be we'll find a solution. We'll keep up with building more stories, more theories, and with logical calculations, and we are heading towards the destination. So that's it. Quantum computing. அருள், ஒரு கொஸ்டின். இந்த ஜியோஜுவாங் வந்து பழைய நம்ம யூஸ்வலாக சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. மற்றது ஐபிஎம் அண்ட் கூகுளோடது பார்த்தீங்கன்னா ஒரு ஷாண்ட்லியர் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. அது என்ன அந்த பெருசாக பண்ணியிருக்காங்களா? அதில் என்ன இருக்கு உள்ள? அதை பற்றி ஏதாவது? இவங்க ஜூசாங் வந்து 2023ல ஒரு புது டெக்னாலஜி நான் சொன்னா இங்க ஃபோட்டோனிக் குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ ஃபோட்டான்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் ஃபாஸ்டா லைட் ஸ்பீட்ல டிராவல் ஆகும் ஃபாஸ்டா. ஸோ அந்த லைட் ஸ்பீட்ல ஃபாஸ்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவ்வளோ சீக்கிரம் இன்ஃபர்மேஷன்ஸ் டிராவல் ஆகும். ஓகே, இதை வந்து சின்ன இடத்துல பண்ணும்போது சின்னதா ரிசல்ட் தரும். அஃப்கோர்ஸ் நோ, இட் வில் பி பிகர், த ரிசல்ட் வில் பி பிகர் தேன் த ஏர்லியஸ்ட் ஐபிஎம். But what if we make that compact size into larger? ஒரு என்ன சொல்ற, டியூரிங் மெஷின் முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க. டியூரிங் மெஷின் வந்து ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு இருக்கும், வெளியில டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு இருக்கும். ஆனா அந்த டென்னிஸ் கோர்ட் அளவு வந்து ஜூசாங்ல பண்ணா எப்படி இருக்கும்? அதான் இங்க 2.5. அதனாலதான் அந்த சன்வே தாய்ஹூ லைட் சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து 2.5 பில்லியன் இயர்ஸ் எடுக்கணும் யூஎஸ்டிசி வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. So that may be the reason, but there will be more logical reason. I didn't explore it. I will explore soon. Okay, thanks. அதுக்கப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் இன்னொரு ப்ராப்ளம் நான் படித்ததில் என்ன சொன்னாங்கன்னா, கூலிங் சிஸ்டம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இட்ஸ் வெரி ஹார்ட். நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் டு என்விரான்மெண்டல் வேரியேஷன்ஸ். அண்ட் கூலிங் சிஸ்டம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. Don't worry, Venkat. I'm a heat exchanger manufacturer. I can give you all the kind of heat transfer solution. Oh, okay, nice. So it's like combining physics, electronics, and mechanical all together. Yes. Quantum computing. Nice. இதை ஆப்ரேட் பண்றது எவ்வளவு பவர் தேவைப்படும்? Like how much power consumption going to be? I don't have clear idea. He's just beginner. Don't ask too much of details. No, other friends can support or other friends can share their. Yeah, people can share your. It is a conversation, right? It is a discussion. So I'm thinking about it. These days, see, all the data centers are now everybody is moving towards the cloud, right? So all the small and enterprises வந்து அவங்களோட டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே இப்போ வந்து கிளவுடுக்கு மூவ் பண்றாங்க. ஒன் பிக் பிளான்ட் மாதிரி இருக்கு, பவர் பிளான்ட் மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி இப்போ டேட்டா சென்டர்ஸ் வந்து அங்கங்க இருக்கு. தே ஆர் ஆப்ரேட்டிங் ஆன் த கிளவுட். இப்போ இது எல்லாத்துக்கும் சப்ளை பண்ற பவர் அண்ட் இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ற ஹீட்
இது எப்படி இப்போ recently they analyzed, for example, Asian countries they have identified that location is Kuwait. குவைத்ல வந்து இப்போ ஜிடிஎம் சொல்லிட்டு குளோபல் டிராஃபிக் மேனேஜர் சொல்லிட்டு ஒரு யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது மெயின் டேட்டா சென்டர் சொல்லி ஒரு யூனிட். இந்த டேட்டா சென்டருக்கு எல்லாம் நாங்க தான் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் கத்தார்ல இருந்து. அது வந்து டபுள் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. ஒன்ஸ் வந்து அது பவரை பத்திலாம் அங்க கணக்கு கிடையாது, காசை பத்திலாம் அங்க கவலைப்பட கிடையாது. They have to be centralized to cover all the area. யூஎஸ்ல தான் நிறைய டேட்டா சென்டருக்கு நிறைய எக்யூப்மெண்ட் இப்போ சப்ளை பண்ணாங்க. யூஎஸ் பேஸ்ல வந்து ஏசியாவுக்கு வந்து ரொம்ப ரிஸ்கியா இருக்கு, கவரேஜ் பண்ண முடியலன்றதுனால சம்வேர் இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து குவைத்தை செலக்ட் பண்ணி வந்து வந்துறாங்க. இப்போ வந்து அந்த கிளவுட் மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஜிடிஎம் வந்து முடிஞ்சு போச்சு, இன்னும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் இயர் கமிஷனிங். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஐ திங்க் சிவாவோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நார்மல் NVIDIA ப்ராசஸர் வச்சு நம்ம டேட்டா மாடலிங் பண்ணிட்டு இருக்கும்போது இன் 5 years யூஎஸ்ல வந்து வி கேனாட் சப்ளை த பவர் டு த டேட்டா சென்டர்ஸ் அண்ட் ப்ராசஸிங் யூனிட்ஸ். அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு, பவர் டிமாண்ட் ரைட் நவ். அதனால இதுல குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல பவர் அட்வான்டேஜ் என்ன, அதுதான் சிவா வந்து ட்ரை வந்துட்டு குவைத்னு பார்த்தீங்கன்னா சின்ன கண்ட்ரி வித் ஹை ரிசோர்சஸ் ஃபார் ஆயில் அண்ட் கேஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து பவர் இஸ் நாட் அ டிமாண்ட், எக்ஸஸ் சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் பவர் இஸ் தேர். So that's why some of them are relocating to Kuwait. Yeah, so அப்படிதான் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்றாங்க for next 20-30 yearsல எப்படி இருப்பாங்க அப்படிட்டு. See, this is going to be what I am thinking is, இப்போ நீ பாத்தீங்கன்னா வெங்கட் is in this industry, chip industry, right? So now power consumption for the processor is main concern, and the chip size வந்து பாத்தீங்கன்னா இப்போ 7 nanometerல இருந்து 5 nanometer 3 nanometer அந்த ஜெனரேஷன் டுவர்ஸ் அதை நோக்கி தான் இப்போ வந்து நிறைய இன்னோவேஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்ததுன்னா அதோட சைஸ் எப்படி இருக்கும், அது எப்படி ரியல் டைம் யூசேஜுக்கு எப்படி எடுத்து வருவாங்க அப்படின்றது வந்து பயங்கர சேலஞ்சிங் இல்லையா? இஃப் இட் இஸ் இன் 1 or 2 places, Google can do it, like Apple can do it, but it's not going to be accessible for small and medium companies. ஏன்னா இந்த இப்போ நம்ம வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து நம்ம டெய்லி யூசேஜ் இப்போ இந்த 2024ல டெய்லி யூசேஜ்க்கு இம்பாசிபிள், யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் அன்னைக்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல அந்த டிஸ்டர்பன்ஸ், சின்ன சவுண்ட், சின்ன லைட், சின்ன ரேடியேஷன், அந்த டிஸ்டர்பன்ஸ்க்கு ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ இந்த டெக்னாலஜி நாம இப்போ ஏர்லி ஸ்டேஜஸ்ல தான் இருக்கோம், நம்ம சூன் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். Still that we are just compensating with the resources we have, the power sources we have. This is one of the topic. Last week when we are looking for a colleges and area of studies for my son, so அப்போ வந்து நாங்க எப்படி பார்த்தோம்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிக்ஸ், they are teaching more about quantum computing and many things they are teaching about it. And this is so the point here is it uptrending, and is it an opportunity for this generation, for your generation? Is it going to be or not? That is a big question, right? Maybe we don't know exactly. We don't know exactly. Studies under the study stage. Google வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா கூகுள் குவாண்டம் இருக்கு, அஷ்யூர் குவாண்டம் இருக்கு, ரெண்டுமே வந்து காம்படிஷன்ல போயிட்டு இருக்கு பேரலலா. They both are using quantum computing தான். டென்சர் ஃப்ளோ யூஸ் பண்ணி தான் தெரியும் உங்களுக்கு. டென்சர் ஃப்ளோ ஃபுல்லா இதான் யூஸ் பண்ண போறாங்க. இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், பட் மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவருடைய ஓன் அஸ்யூர் யூசிங் கோஆபரேட் யூஸ் பண்ணி அவருடைய ஏஐ யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே காம்படிஷன்ல இறங்கி இருக்காங்க. இப்போ இது ஒண்ணு. ஐபிஎம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ எலக்ட்ரிக் கார்லாம் வருது இல்ல, எலக்ட்ரிக் கார்ல பாத்தீங்கன்னா நிறைய பேட்டரி சரியா யூஸ் ஆகல. ஓகேவா? ஈவன் தான் டெஸ்லா யூஸ் பண்ணா கூட எலக்ட்ரிக் பேட்டரி சரியா வர மாட்டேங்குது. பட் அவன் என்ன பண்ண போறான்னா, அந்த லித்தியம் பேட்டரியில ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட் எஃபிஷியன்டா பண்றதை அவன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஐபிஎம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸும் யூஸ் பண்றான். ஃபுல்லா யூஸ் பண்ணி 2020ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி போட்டா ஒரு 4 நாளைக்கு வரும். இப்போ பார்த்தா டெஸ்லா போட்டீங்கன்னா இத்தனை மைல்டா வரும் பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல வர திரும்ப ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கும் வீட்டுல. நீங்க அதை அவாய்ட் அதுவே it is not going to be accurate. எல்லாமே prediction தான், but டெஸ்லால ஆமா. குட். ஆனா அந்த கியூபிட்ஸ் எப்படி ஒர்க் தெரியுமா உங்களுக்கு? 45 minutes
கியூபிட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? எப்படி அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ப்ராசஸ் பண்ணுறது கியூபிட்ஸ். அது பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னா இப்போ சூப்பர் பொசிஷன்லையும் இல்லை டான்ஜென்ட் பிளேஸ் பண்ணி எடுத்து பண்ணணும். கரெக்டாக அது எப்படி ஒரு ஸ்டேட் ஒன்று ஸ்டேட் மாறும் தெரியுமா? ஹவு இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட் இன்டர்னலி கியூபிட்ஸ் எப்படி பண்ணுது? அது யார்? ஓகே அருள் டேயா? ஓகே ஓகே அப்பதான் படிச்சுக்கிட்டு உனக்கு தெரிஞ்சா சொல்லு தெரிஞ்சுக்கலாம். ராமர் உனக்கு தெரிஞ்ச சொல்லுப்பா. இல்ல நானும் புதுசு குவாண்டம் பத்தி நான் ஜாவால ஐடியா ஷேர் பண்ணாதான் ஒரு இது வந்து ஒன் வே மீட்டிங் மாதிரி நானும் லேர்ன் பண்றேன். இப்ப நான் எங்க இண்டஸ்ட்ரியில சிடிஎஸ்ல குவாண்டம் வந்து புது புது டாபிக் புதுசா ப்ரொபோசல் போயிட்டு இருக்கு நிறைய. நீங்க இத ரொம்பவே கோட் அடிக்குதாம்லடா. சிடிஎஸ்ல ஏதோ லாஸ்ட் வீக் அது படிச்சேன் நானு. ரோபோ லைக் காக்னிஸ் என்ன பண்ணானா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐல தான் ஃபுல்லாவே 2025-26 ஃபுல்லா ஏஐ கொண்டு வர சொல்றோம். எல்லாமே ஏஐ படிக்க சொல்றோம். அப்போ நாங்க இது ஒரு ப்ரொபோசல் வந்துச்சு ஒரு பிபிடி, அதெல்லாம் தான் பார்த்தேன். அப்பதான் எனக்கு இந்த குவாண்டம் பத்தி எல்லாம் தெரியும். ஏன்னா கூகுள்ல வந்து என்ன பண்ணானா கூகுளுடைய ஓன் குவாண்டம் படிக்க சொல்றான். அதே மாதிரி காம்படிஷன் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றான், அவன் வந்து எங்களுக்கு லேபே கொடுக்குறான், 1 year லேப் ஃப்ரீ. போயிட்டு குவாண்டம் பத்தி படிக்கன்றான். ஃபுல்லாவே நான் நினைச்சேன் அது ஹார்ட்வேர் தான் நினைச்சேன். ஆனா உள்ள பத்தத்துல சாஃப்ட்வேர் உள்ள ஏஐ வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. அருள் ஒரு பாயிண்ட் சொன்னா தெரியுமா, நோட் பண்ணீங்களா? இப்போ வந்து தே ஆர் கலெக்டிங் லாட் ஆஃப் டேட்டா. நீ இப்போ வந்து வெப்சைட் ஓபன் பண்ணும்போது தே ஆர் கலெக்டிங் லாட் ஆஃப் டேட்டா. பட் இப்போ வந்து அது யூஸா இருக்காது. இப்போ நீ பாத்தீங்கன்னா உனக்கு மில்லியன்ஸ் அண்ட் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நீ ஸ்டோர் பண்ணீங்கன்னா இப்போ உன்னால எஃபிஷியண்டா ரெட்ரீவ் பண்ண முடியாது. பட் ஆனா இந்த ஃபியூச்சர்ல இந்த குவாண்டம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி மோர் ரிலையபிள் அண்ட் மோர் ஆக்சசபிள். தோஸ் டேட்டாஸ் கேன் பி access to that point of time. Those all are the valuable. ஆமா, அப்ப வந்து அந்த கோபைலட் இன்டர்னலா யூஸ் பண்ணும். அது வந்து இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ண நினைக்கிறேன். அதுக்காக தான் கொண்டு வராங்க இது. எல்லாம் பண்றாங்க, எல்லாம் படிக்கிறாங்க. குமரேசன் ரொம்ப அமைதியா இருக்கு. இல்ல சிவா, இல்ல அந்த டேட்டாலாம் இப்பயே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஆமா ஆமா. டேட்டா அனலிட்டிக்ஸ் இப்பயே போயிட்டு இருக்கு. குவாண்டம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் குவாண்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்றத பார்த்தா. ஆமா ஆமா. இப்ப மெயினா இந்த பேங்கிங் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் டேட்டா தான் ஃபுல்லா. பட் அந்த டேட்டா எல்லாம் இருக்கும், அது ஒண்ணுமே பண்ண முடியல. பட் இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏஐ வச்சு. ஏஐ வந்ததுல வந்து ஒரு பெரிய they are mining all the data. இப்போ வந்து அந்த வந்து unstructured data வந்து ஸ்ட்ரக்சர்டா எடுத்துட்டு வர்றாங்க. அத வச்சு நிறைய பிசினஸ் மாடல்ஸ் பில்ட் பண்றாங்க. அதான் குவாண்டம் வந்து இன்னும் பயங்கரமா இருக்கு நினைக்கிறேன். இப்ப நம்ம பேசினா மட்டும்தான் போன் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் காட்டுது. இனிமேல் நினைச்சாலே வரும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள்ல. அதுக்கப்புறம் இதை ஓபன் பண்ணா அது சம்பந்தமா வருதுடா மெசேஜ் எல்லாம். இது மைண்ட் ரீட் பண்ணலாம் இனிமேல். ஆமா, இது மைண்ட் ரீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா அதான் எலான் மஸ்க் இப்போ வச்சிட்டாரு. நல்லா செம இதுல உண்மையில அது. ரஞ்சித், உங்க இண்டஸ்ட்ரியில எப்படி போயிட்டு இருக்கு? இதுக்கு ஏதாவது டிசைன் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா குவாண்டம்க்கு? as far as I know, quantum வந்து ரொம்ப very high level research level and where more computational தேவையோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கஸ்டமர் லெவல்ல இல்லை. நான் ஒர்க் பண்றது NXP செமிகண்டக்டர். நாங்கள் வந்து கம்ப்ளீட்டா மோஸ்ட்லி இன்டு ஆட்டோமொபைல். ஸோ தேங்க்ஸ் அருள். ஆக்சுவலி இந்த வயசுல இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் அண்ட் போல்ட்லி யூ பிரசன்டட். That's good actually. எங்க இண்டஸ்ட்ரி இருக்கிறது மோஸ்ட்லி ஆட்டோமொபைல். ஸோ இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உங்களுக்கு தெரியும், BMS பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் இன் வெஹிக்கிள் ஈத்தர்நெட் ஆஸ் வெல் அஸ் இப்போ V2Vன்னு சொல்லிட்டு வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷன் அதில் இருக்கு. ஸோ 5 nanometer தான் கரண்ட்லி இன் ப்ரொடக்ஷன். உங்களுக்கு தெரியும் 3 and 2 are in research actually. இல்ல ஆக்சுவலா 3ல மாஸ் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. அடுத்து 3க்கு அப்புறம் ஐ திங்க் 2ல பண்ணிட்டு இருக்காங்க டிசைன். NVIDIA, ஆப்பிள் அவங்க எல்லாம் 3ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மாஸ் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. என்னது 3? What is that? 3 nanometer. 3 nanometers. 3 nanometers. ஆல்ரெடி AMD 3 nanometer சிப் போட்டாங்களா? ஆமா, எல்லாருமே நிறைய வந்துருச்சு. ஈவன் H100 NVIDIAவோட H100 வந்து பெரும்பாலான யூனிட்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் 3 nanometers. ஆப்பிளோட M2
2 ப்ராசஸர் அண்ட் A16 நினைக்கிறேன். லேட்டஸ்ட் ஆப்பிள் ப்ராசஸர் வந்து 3 nanometer தான். Yeah. Apple processor is a game changer. Earlier I had a Mac that like it won't even come for more than 2 hours. Now the Mac computers are coming more than 6 hours. You can compile full time, you can do a development, it comes solidly 5 to 6 hours. That's a great improvements from Apple. ஸோ தான் ஆஸ் அருள் செட், நம்ம வந்து இப்போ நம்மளோட திங்கிங்கே வந்து ஒரு லிமிட்டட் பாக்ஸ்குள்ளே இருக்கும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட பவரை இன்னும் நம்ம புரிஞ்சிக்கல. அதான் நம்ம வந்து இந்த பவர் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி எனார்மஸ். இப்போ இந்த நம்ம இதை பத்தி நம்ம இந்த சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, சயின்டிஸ்ட் நிறைய பேர் இதை குவாண்டம் கம்ப்யூட்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனா இன்னொரு விஷயம் அவங்க அகைன் ரீகலெக்ட் பண்றாங்க. சின்ன கொஸ்டின் தான், ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு. ஒரு அவுட்டர் எக்ஸ்ட்ரா ஸ்பீஷிஸ் இருக்காங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ் வச்சு ஏலியனை கம்பேர் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரிடிக்ஷன் என்னன்னா, இப்போ ஒரு ஏலியன், ஒரு இமேஜினரி ஸ்பீஷிஸ் ஏலியன் வந்து எக்ஸ்டர்னல் யூனிவர்ஸ்ல இருந்துச்சுன்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆல்ரெடி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ட்ரெயின்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு தாண்டி நம்ம போக முடியாது. ஆட்டம் தாண்டி என்ன போக முடியும், எலக்ட்ரான் தாண்டி என்ன போக முடியும், நம்மளால முடியாது. ஏன்னா சயின்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஆட்டம் தவிர உள்ள நம்ம டைவ் பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. நம்ம வந்து இப்போ ஸ்டோரிஸ் தானே பில்ட் பண்றோம். ஸோ வந்து ஸ்டோரிஸே பில்ட் பண்றது நமக்கு கொஞ்சம் அன்ஷூரா இருக்கும். அதுக்கு மேல டீப்பா போனோம்னா இன்னும் எக்ஸ்டர்னலா தேவை, ஒரு பூஸ்டோ இல்லைன்னா ஒரு லாஜிக்கோ. ஸோ இந்த சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஸ்பீஷிஸ் வேற ஏதோ மல்டி யூனிவர்ஸ் தான் இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் பிலீவ் பண்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஏலியன்ஸ் அவங்க என்னென்ன குவாண்டம் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியுது பேசிக். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இப்போ ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருக்கும், மேபி அவங்க ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுல வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க, ஓம் ஹோல் வச்சு. அந்த மாதிரி அது ஒரு கான்செப்ஷன். அதுதான் இன்ட்ரெஸ்டிங். சுபா, உங்களோட ஃபீல்ட்ல ஏதாவது யூஸ் பண்றீங்களா குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி? இல்ல, ஆக்சுவலா நான் வந்து டெவாப் சைட்ல இருக்கேன், ஆட்டோமேஷன் நிறைய பண்ணுவேன். பட் இட்ஸ் a very good you gave a very good presentation, Arul. It was very nice. நல்ல ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. It was a good presentation. பவர் பத்தி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, இட்ஸ் ஃப்ரம் 1950s இருந்து there is always a thing like இப்போ வந்து டிரான்சிஸ்டர் சைஸ் இனிஷியலி வந்து ரொம்ப பெருசா இருந்தது, அப்படியே ரெடியூஸ் ஆயிட்டே வந்திருக்கு இல்லையா. எவ்ரி இயர் there use, I think it's Moore's law, I think every year there will be like the size will get reduced by twice, maybe. Yeah, Venkat might. இல்ல, every 1.5 years வந்து சைஸ் வந்து half ரெடியூஸ் ஆகும். அது வந்து இங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல நம்ம எப்படி கம்பேர் பண்றோம், இல்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இட்ஸ் a open-ended question for anybody, like just wondering how it is. இப்போ இந்த குவாண்டம் வேர்ல்ட்ல வந்து இப்போ நான் இன்ட்ரடக்ஷன்ல ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கிளாசிக்கல் பிசிக்ஸ்னால ஸ்பேஷியல் விஷுவல் இன்டெலிஜென்ஸ் தான் நமக்கு இருக்குது. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஃபோர்ஸ் அடிச்சா அந்த ஒரு சடன் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல போகணும். ஆனா குவாண்டம் வேர்ல்ட்ல கிராவிட்டியான ஒரு வார்த்தையை நீங்க வந்து இம்ப்ளிமெண்டே பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபோர்ஸோ எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் a state of observation, theory, stories, that's it. நம்ம வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அது எப்படின்னா ஒரு பாக்ஸ்ல ஒரு பிரைவசின்னு இருக்கும், அந்த பிரைவசிக்குள்ள நம்ம என்ட்ராவே முடியாது. நம்ம வந்து என்ன இருக்குதுக்குள்ளன்னு கேட்டா நோ, ஜஸ்ட் ஆன்சர் நோ. அந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் நம்ம இன்னும் ஸ்டேட் ஆஃப் ரிசர்ச்சஸ்ல தான் இருக்கும், ஸ்டடீஸ்ல தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு டிரான்சிஸ்டர்ஸ்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா இருக்கணும்னா so far no, but maybe it will be after 10 to like 2 decades or 3 decades it will be somewhat maybe or yes. So that's our prediction. ஸோ குவைட் பாசிபிளி இப்போ தான் நம்ம வந்து டிரான்சிஸ்டர் லெவலில், அதாவது 1960s டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணாங்களோ அந்த லெவலில் இப்போ தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவென்ச்சுவலி தெர் வில் பி மோர் ஹவு டு எக்ஸ்ப்ளோர் மோர். ஒன்ஸ் அப்ளிகேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தெர் வில் பி மோர் பாசிபிலிட்டிஸ். Sometime before there was a discussion like நம்ம யோசிச்சாலே they are going to predict, there are going to be machines going to find out.
ஆக்சுவலி இங்க வந்து என்னோட டாட்டர் ஸ்கூல்ல வந்து ஒன் ஆஃப் த ப்ரொஃபசர்ஸ் he came and gave a demo like அவர் வந்து பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் வச்சுட்டு ஸ்கிராச் ப்ரோக்ராமிங் இஃப் யூ திங்க் இன் யுவர் பிரெயின் யூ கேன் பிளே ஆன் அந்த ஐபேட் அது மாதிரி டெமோ பண்ணாங்க. சோ கூல். இன்ட்ரெஸ்டிங். யா ஏதாவது சிப் உள்ள ஆமா யா ஜஸ்ட் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம், மேபி என் டாட்டருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிசிஐ ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. த்ரூ தட் வாட் எவர் தே திங்க் இட்ஸ் கன்வெர்டட் அண்ட் தே வேர் ஏபிள் டு மூவ் த மவுஸ் பேஸ்ட் ஆன் தட் அண்ட் தே வேர் ஏபிள் டு பிளே த ஸ்கிராச் ப்ரோக்ராமிங் லைக் மிடில் ஸ்கூல் கிட்ஸ் தே வேர் ஏபிள் டு பிளே. அப்புறமா ட்ரோன் ரேசிங் ஆல்சோ யூ கேன் சர்ச் ஃபார் இட். பிசிஐ ட்ரோன் ரேசிங் ஜஸ்ட் பை thinking you could race drones like helicopters மாதிரி small helicopters வச்சு ரேஸ் பண்ணி ஒரு கேம் மாதிரி நடக்குது in our state every year. Might be for computations they can use this. It will be very helpful. Yeah, amazing. ஸோ இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் லாஸ்ட் டைம் பேசும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏஐ வராமல் இருக்கிறது காரணமே வந்து ஹியூமன் திங்கிங்கை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. அல்கோஸ் ஆல்ரெடி இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்ல அல்கோஸ் ஆல்ரெடி இருக்கு. மேபி இதுவும் வந்துச்சுன்னா இன்னும் வித்தியாசமா இருக்கும். ஐ திங்க் அந்த திங்க் பண்றத அந்த ரைட் பண்றது வாசிக்கிறது இதெல்லாம் ஐ திங்க் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இருக்கும்போதே இருந்தது. he was paralyzed, right? So he was using that technology. Stephen Hawking, the famous, is no more, but yeah. Okay. சுரேந்திரா, உன்னோட கம்யூனிகேஷனுக்கு ஐடியாஸ் ஏதாவது கொடுங்க. உள்ள கம்யூனிகேஷன்ல எப்படி குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்றாங்க, இல்ல யூஸ் பண்ணலாம்? ஹிக்ஸ் பாசன் ஒரு இது இருக்கீங்களா, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னது? அதுக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ன டிஃபரன்ஸ்? அது ஹிக்ஸ் பாசன் கடவுளின் துகள்னு சொல்லுவாங்களே. ஹலோ, வரதா? ஐ திங்க் கேக்குது, கிளியரா கேக்குது. நல்ல பிரசன்டேஷன், நல்ல ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அருள். அது இங்க காட்ஸ் பார்ட்டிகிள் வரது. காட்ஸ் பார்ட்டிகிள் அது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நான் பேசிக்ஸ்ல தான் இருக்கேன். சரி, ஓகே. அதுவும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல தான் வருதா? அது என்னது அது? இல்ல, இட்ஸ் அட்வான்ஸ்ட் தென் ஃபோட்டான்ங்கற மாதிரி தான் நான் படிச்சேன், ரைட் அருள்? இட்ஸ் காட்ஸ் பார்ட்டிகிள்ஸ் அட்வான்ஸ்ட் தென் ஃபோட்டான். ஹிக்ஸ் KIGGS அந்த ஹிக்ஸ் HIGGS ஹிக்ஸ் பாசன். ஹிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் நான், இல்ல தெரியல. அந்த எக்ஸ்ப்ளோர் பண்றேன். அது ஏதோ மலையில எல்லாம் ரிசர்ச் பண்றாங்களா, மலைக்கு அடியில இவ்வளவு தூரம் ஆழத்துல வந்து அது இருக்கும், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மலைக்கு நடுவில் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சர்லாம் அது பண்ணக்கூடாது, இது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரிசர்ச் அந்த பக்கம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலயும் ஹிக்ஸ் பாசன் கடவுளின் துகள்னு சொல்லிட்டு காட்ஸ் பார்ட்டிகிள். தெரியல அதுக்கு. அது ஐ திங்க் சோ. நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, இப்போ நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காஸ்மிக் ரே வந்து உங்க கம்ப்யூட்டரை என்டையர்லி அஃபெக்ட் பண்ண முடியும். ஒரு சின்ன காஸ்மிக் ரே என்டையர்லி உங்க கம்ப்யூட்டரை அஃபெக்ட் பண்ண முடியும். அதை பிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண 0 to 1, 1 to 0 சேஞ்ச் பண்ண முடியும். அதனாலதான் அந்த லோடிங் ஸ்கிரீன் வரும், அந்த சேட் இமோஜி லோடிங் ஸ்கிரீன் வரும்ல அந்த ப்ளூ கலர்ல. ஸோ மேபி தட்ஸ் த ரீசன். அண்ட் தெர் வாஸ் அ ரிசர்ச் இன் 1950s to 60s. யாரோ ஹாட் ஏர் பலூன்ல மேல போனாங்க. மேல போக அந்த ரேஸ் ஃபாலோ கம்மி ஆகிட்டு இருந்துச்சு. சடன்லி அப் டு a limit it just rise. So I think so same principle, but I'm not sure. I'll still further explore. Okay. Hello presentation. Thanks for the info. Yeah, it's a very good presentation. Yeah, well prepared அருள். அதை விட நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுனீங்க அருள். Yeah, good luck. Yeah, very confident and very knowledgeable. Yeah, complex topic இவ்வளவு
பேசிக்ஸ்ல இருந்து பார்த்து படிச்சு ப்ரெசென்ட் பண்ணவே வந்து யூ ஆர் மோர் கான்ஃபிடென்ட். தட்ஸ் வெரி குட். Thank you. ட்ரிபிள் ஃபைவ் டைமர் ஐசி வச்சு ட்ரிபிள் ஃபைவ் டைமர் ஐசி வச்சு ஒரு வேவ் கொண்டு வரதுக்கு கஷ்டப்படும். லேப்ல கஷ்டப்பட்டது நமக்குள்ள தெரியும். ஆமா ஆமா, எல்ஐசி ஆஃப் பண்ண நீங்க ஏதோ படிச்சீங்க. நான் கேட் அதெல்லாம் டிஜிட்டல் மேரேஜ் பண்ணவா சம்திங். ஓகே சுரேந்திரன் சைலண்டா இருக்க. இல்ல கேக்குதா? கேக்குது சுரேஷ். ஓகே. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு பாபுகுமார் தான். ஏன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் எங்கேயோ கேட்டிருக்கேன், காதுல விழுந்திருக்கு. அவர் வந்து போன வாட்டி சொன்னப்ப அந்த என்கிரிப்ஷனை டீகோட் பண்றதுக்கு எத்தனையோ பில்லியன் வருஷம் ஆகும்ட்டு. ஆனா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்ததுக்கு அப்புறம் இந்த மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ்ல இந்த செக்யூரிட்டிக்கு எல்லாம் பிரேக் பண்ணிடலாம். ஸோ இப்ப இருக்க அந்த சைபர் செக்யூரிட்டி மெத்தட்ஸ், கிரிப்டோகிராஃபி, இந்த இதெல்லாம் போயிடும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் இது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் இந்த குட்டி பையன் சூப்பரா பண்ணிட்டாப்ல, ரொம்ப நாலேஜபிளா இருந்தது, கான்ஃபிடென்ட்டா பேசினாரு. பேசிக்கா ஆரம்பிச்சு அப்புறம் ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டாரு. அந்த அட்வான்ஸ்டா போனதுலதான் என்னால கிராஸ் பண்ண முடியல. பட் எங்க கம்யூனிகேஷன் இதுல என்ன நடக்குதுன்னா, இப்போ சிவாலாம் சொன்ன மாதிரி டேட்டா சென்டர்ல வந்து நிறைய பவர் ஜென்ரேட் ஆகுது. அந்த பவர் டெசிபேஷன், பவர் ரெக்யர்மெண்ட் இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. அப்புறம் ஹீட்டும் ரொம்ப ஜென்ரேட் பண்ணுது. இதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா, நான் ஒரு 6 மாசம் மெட்டாவோட டேட்டா சென்டர்ல ஒர்க் பண்ணேன் ஒரு இன்டர்ன்ஷிப்ல. அப்போ வந்து கூலிங் சிஸ்டம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டக்டிங்கே வந்து ஒவ்வொரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் 2 டிஃப்ரெண்ட் டக்டிங் வச்சிருக்காங்க. ஒன்று ஹாட் ஏரை உள்ள கொண்டு வரதுக்கு, இன்னொன்று ஹாட் ஏரை வெளியில இது பண்றதுக்கு, வெளியே தள்ளுறதுக்கு, இப்படின்னு ஒவ்வொரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் வச்சிருக்காங்க. இது ஒண்ணு. அப்புறம் ரெண்டாவது, இப்ப இருக்க பெரிய பிரச்சனை, நிறைய டேட்டா இருக்கிறதுனால ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு சூப்பர் கம்ப்யூட்டர், அதாவது ஒரு என்விரான்மெண்ட், அந்த டேட்டா சென்டருக்குள்ளேயே போறதுக்கு வந்து நம்ம இப்ப ஃபைபரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபைபர்ல வந்து 400 GBps வரைக்கும் மேக்சிமம் கெப்பாசிட்டி இருக்கு. அப்புறம் அதுல DWDM கொண்டு வந்தாங்க. அதனால என்னன்னா, மல்டிபிள் வர்ச்சுவல் ஃபைபர் ஒரே ஃபைபருக்குள்ள இருக்கும். ஸோ இப்போ 10 வேவ் லென்த் யூஸ் பண்ணோம்னா 10 × 400 அத்தனை கெப்பாசிட்டி வந்து இருக்கும். அதுவுமே இப்போ 10ல இப்போ இந்த டேட்டா சென்டர்ல, இந்த டேட்டா யுகத்துல. அதனால என்ன பண்ணாங்க, இப்போ parallel optic டெக்னாலஜின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. என்னன்னா, உள்ள இருக்க டேட்டா சென்டருக்குள்ள இருக்க எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து ஒரு ஃபைபரால கனெக்ட் பண்ணாம ஒரு 12ல இருந்து 72 ஃபைபர் வரைக்கும், இப்போதைக்கு மேக்சிமம் 72 ஃபைபர் வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னன்னா, முன்னாடி சீரியல் கம்யூனிகேஷன் தான் நடக்கும். ஒரு பிட்டா போயிட்டு இருக்கோம், ப்ராசஸ் பண்ணும், சீக்வன்ஸா வந்துகிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்றாங்க, ஒரே ஒரு மெசேஜ் இருக்குன்னா அது வந்து செக்மெண்டா பிரிச்சு 1 by 1 முதல் சீரியல் கம்யூனிகேஷன்ல போயிட்டு இருந்தது. இப்ப அதே மெசேஜை பீசஸ் ஆக்கி அந்த ஒவ்வொரு பீஸும் வந்து ஒவ்வொரு ஃபைபருக்குள்ள போகும். இப்ப 72 ஃபைபர் யூஸ் பண்ணோம்னா 72 ஃபைபர் வழியா போகும். ஸோ மெசேஜ் ஈஸியா போயிடும், சீக்கிரம் ப்ராசஸிங் இருக்கும். பட் வந்து இப்ப குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்ததுன்னா, இப்போ வந்து நம்ம அவுட் ஆஃப் 72 ஃபைபர்ல 72 ஃபைபர் தான் இப்ப மேக்சிமம் இருக்கு. ஏன்னா அந்த ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்றது வந்து 72 ஃபைபர் வரைக்கும் தான் பண்ணிருக்கு. ஆனா நம்ம வந்து இது வரைக்கும் மெட்டால பார்த்த வரைக்கும் 12 ஃபைபர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க பிட்வீன் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்ததுன்னா நம்ம கிட்ட அந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் தீஸ் 2 டிவைசஸ், அந்த சூப்பர் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் நடுவில் இருக்கிறதுக்கு இன்னும் ரிசர்ச் ஸ்டேஜ்ல தாங்க இருக்கு. நம்ம கிட்ட டேட்டாவை கொண்டு போற அளவுக்கு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகாலும் இன்னும் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. நம்ம கிட்ட பிசிக்கல் மீடியாவும் இல்லைங்க. ஏன்னா காப்பர்ல கொண்டு போக முடியாது, எலக்ட்ரானிக்ஸ் இது இருக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஏன்னா ஃபைபர்லேயே இப்போ 400 GBps ஏன் கொண்டு போக முடியாது, அதுக்கு மேல போக முடியலன்னா ஆப்டிக்கல் டு எலக்ட்ரிக்கல் கன்வர்ஷன் வந்து அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து சப்போர்ட் பண்றதில்ல அவ்வளோ ஸ்பீடா. அந்த லிமிடேஷன் இருக்கிறதுனால நம்மளால போக முடியல. மல்டிபிள் ஃபைபர் இது பண்றோம். இது வந்து ஒரு பிக் சேலஞ்ச் ஃபார் குவாண்டம் கம்ப்யூட்டிங். இது வந்து எனக்கா படிச்சேன் நான், பாபுகுமார் சொன்னதுக்கு அப்புறம் இது எப்படி கம்யூனிகேஷன்ல இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக. ஸோ டேட்டா சென்டரை வந்து இன்னும் எக்யூப் பண்ணும். இது வந்ததுன்னா இதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ப்ரோட்டோகால்ஸோ இல்லை இப்போதைக்கு. வெரி குட் இன்ஃபர்மேஷன் சுரேந்திரா. ஏன்னா
இப்போ வரைக்கும் எப்படி அந்த கம்யூனிகேஷன் டேட்டா சென்டருக்கு நடுவில் எப்படி கம்யூனிகேஷன் நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். சுரேந்திரா, ஜில ஒர்க் பண்ற? இல்ல, நான் இப்ப வேலையில்லா பட்டதாரி 2. ஒன் ஆஃப் மை மேனேஜிங் டைரக்டர், ப்ரீவியஸ் மேனேஜிங் டைரக்டர் அவர் ஜில தான் ஒர்க் பண்றாரு. இவரு தான் இந்த முதல்ல எல்லா ஃபைபர் ஆப்டிக்ஸ் பிட்வீன் கண்ட்ரிஸ் எல்லாம் கனெக்ட் பண்றாங்க. இது வந்து இப்ப மேனேஜிங் டைரக்டர் இருக்காரு, சிஇஓ. சுரேந்திர வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1. ஸ்டூடெண்ட் நம்பர் 1. தட்ஸ் வாட். அவன் இன்னும் ஸ்டூடெண்டாவே சுத்திட்டு இருக்கான் ஊர்ல. Good information also. Okay. So I think quantum computing வந்ததுக்கு அப்புறம் even we can go further in the fiber optic communication கூட. ஏன்னா we don't need to convert into electrical signal anymore. குவாண்டம்ல இருந்து டைரக்டா ஆப்டிக்கலா மாத்திக்கலாம். That's amazing. Thanks Surinder for more detailed insight on the communication. சுதர்ஷன்ங்கிறது வந்து பன்னீர் பாண்டியா? யார் பாஸ் சுதர்ஷன்? நான் வந்து கார்த்திகேயன் அவங்க பையன். ஓகே. ஹாய் அங்கிள். கார்த்திகேயன் எந்த கார்த்திகேயன் சொல்லுங்க? கார்த்திகேயன் முத்துமணி. நம்ம குமரேசன் ரூம்மேட் தானே? குமரேசன் ரூம்மேட். சுதர்ஷன் கார்த்தி இல்லையா? கார்த்தி பாம்பே போயிட்டாரு. ஓகே. சுதர்ஷன், நீங்க எப்ப இருந்து ஜாயின் பண்ணீங்க இந்த பிரசன்டேஷன்ல? உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருக்கா? நான் 8 o'clockல இருந்து ஜாயின் பண்ணேன். அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது பரவாயில்ல. இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. உண்மையிலே குவாண்டம் பிசிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ஆனா குவாண்டம் மெக்கானிக்ஸ்குள்ள ரொம்ப உள்ள போய் நான் டீடைலா படிச்சது இல்ல. ஆனா வந்து இவர் சொன்னது வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா முன்னாடியே வந்திருந்தா கண்டிப்பா என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எந்த கிளாஸ் படிக்கிற? நான் 11th படிக்கிறேன் அங்கிள். சூப்பரா பண்ணிருந்தீங்க அங்கிள். ஆக்சுவலி அருள் சூப்பரா பண்ணிருந்தீங்க. தேங்க்ஸ். எல்லாம் உண்மையிலேயே நல்லா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, இன்புட்ஸ். So Arul and Sudarshan almost same age, so you guys can connect. ஆஃப்லைன்ல கூட நீங்க ஏதாவது நெக்ஸ்ட் டைம் வேற யாராவது பிரசன்ட் பண்ணனும். வேற யாராவது ஸ்டூடண்ட் ஏதாவது வேற ஏதாவது டாபிக் இல்ல இது ரிலேட்டட் டாபிக்கா கூட இருக்கலாம். ஓகே. அந்த பிரசன்டேஷன் அனுப்பி விடுங்க. ஆமா அது பிரசன்டேஷன் அனுப்பி விடுங்க. ஷேர் பண்ணுங்க, நான் எல்லாரும் ஷேர் பண்றேன். அந்த லாஸ்ட் பாபுவோட பிரசன்டேஷனே வாங்கி அனுப்பி விடுங்க. ஓகே, கண்டிப்பா. அது நம்ம சும்மா வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடுவாங்க. ஷூர். வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மாதிரி எல்லாம் போடுங்க. அரசியல் சண்டை போட்டு அரசியல் பேசல அதெல்லாம் ஏதாவது போட்டீங்க. அதே மாதிரி பின் பண்ணிடு மக்கா. அந்த இப்ப பண்ண மாதிரி அந்த பிரசன்டேஷன்ஸ் பின் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும். ஷூர். நிறைய இந்த குரூப் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் சிவா. இன்னொரு குரூப் இருக்கு, அதுல வந்தா அதுல ரத்த கலரி நடந்துட்டு இருக்கு. இல்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது. சரி, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்றோம். இது எவ்வளவு நல்லா இருக்கு. ஆளாளுக்கு ஒரு கட்சியை வச்சுட்டு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரே தனியா மெசேஜ் போடுவா, மச்சி சைலண்டா இரு, ரத்த கலரி ஓடிட்டு இருக்கு, உள்ள வராத. ஓகே. சரவணகுமார், எப்படி இருக்க நீ? உங்க ஃபீல்ட்ல ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுதா இந்த quantum computing related work? No, Ankit. Actually, I'm working in machine design related to designing of IC engine gaskets, internal combustion engine gaskets. Okay. So I use 3D modeling. So still I am not. I just want to know what is happening in the latest technology related to artificial intelligence. Recently I switched to company. So earlier I worked as assistant professor in mechanical engineering department. As for the past 10 years, I worked in private institutions. So I always have the habit of attending this kind of lectures and seminars and knowing those new trends, whatever is happening in the industry. Good. I have another question, Ashok.
ஸோ நீங்க சொன்னீங்க இப்போ ஐசி கம்பஷன் இன்ஜின் இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. இப்போ வந்து இவி இஸ் கமிங் அப் இல்லையா? இப்போ நிறைய மேனுஃபேக்சரர் தே ஆர் சேயிங் இட் பை 2030 we will not be producing any more IC engine. Everybody is moving towards electric. How do you look at that? Is it possible? Is it realistic? Yes, I work in the research and development department in my company. So what I get is related to gaskets related to CNG right now. They are slowly moving from shifting from diesel to CNG, compressed natural gas. So that is how the samples we are supplying it. R&D samples we are supplying it. Okay. And what Ashok Leyland is doing is they are moving to hydrogen IC engine. So the next thing what we expect is the hydrogen as a fuel, and they are going to use it for a commercial vehicles. Okay. Because it has to run for a long overhaul. Several kilometers they have to travel. The trucks has to travel. So you can't have a range in electric vehicle. Battery is the electric car. Yes. Heavy duty vehicle the battery. Battery. Yeah. Exactly. But two-wheelers are available in the market. Already Ola is on the roads itself. I can see several electric vehicle of Ola as well as many competitors on the roads in Chennai roads. But cars rarely you can see in Chennai roads. Similarly, the electric buses are being rolled out in several places. Recently I visited Tirumala, Tirupati. There they are using electric buses from down Tirupati to Tirumala. So those things are possible. But as far as commercial vehicles, that is trucks, still we expect that it will be based on hydrogen IC. That is the future what we expect. In India, electric vehicle will move on in parallelly in Europe or in US. That will be rolled out. My expectation is there will be a hybrid model that will be based on hydrogen and electric batteries will be there. Both will they will switch from these two fuels. Okay. One a few hours they will go for hydrogen. Then they will switch. If battery is not available, then they go for hydrogen. Or they can mix in it. That way, I think yes. That way the mobility will be changing, but it will take some time because hydrogen is not so easy. Hydrogen embrittlement will take place when you store it in a storage tank, and that is the key issue what they do. And one more is in electric vehicle, instead of lithium, sodium ion is coming up into the trend. Several other because lithium is not available in abundant. Lithium is very small, only in very few countries like South America. I think Chile, Argentina, and through 2 to 3 countries that is available, and China is having it. Oh, okay. But we don't have the lithium resource. Only our Indian government has found Jammu and Kashmir is having a lithium resource, but it is not easy to mine it. So next trend may be a sodium ion batteries, but in my view, it will be both. Hybrid vehicle is the future. அது சின்ன பொலிட்டிக்ஸ் தான். இது ஆக்சுவலா அந்த 365 ஆர்டிகல் ஒன்று பண்ணல, காஷ்மீர் தனியா ஒரு ஆர்டிகல் நம்பர் ஞாபகம். அது பண்ணதே லித்தியம் ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பண்ணாங்க அப்படின்னாங்க. அது பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த ரிவீல் பண்ணாங்க லித்தியம் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலா இங்கேயும் யூஎஸ்லயும் இதுல பார்த்தா கார்பன் எமிஷன் வந்து நிறைய நடக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து ஃபாசில் ஃபியூவல்ல எரிக்கிறதுனாலதான் கார்பன் எமிஷன் நிறைய நடக்குது. அதுக்குள்ள எங்கன்னா 2 வழி. ஒண்ணு வந்து நம்ம கரண்ட்டை ஜென்ரேட் பண்றதுக்காக நிலக்கரியை எரிக்கிறதுனால வர கார்பன் எமிஷன் தான் நம்பர் 1 சோர்ஸ். செகண்ட் வந்து ஆட்டோமொபைல்ல இருந்து வர கார்பன் எமிஷன்.
ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம், ஈவில இவங்க யூஎஸ்ல இதுல நான் இந்த சஸ்டைனபிலிட்டி ப்ராஜெக்ட் இதுல படிக்கும்போது சொன்னாங்க, இப்ப நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளை சார்ஜ் பண்றதுக்கு மறுபடியும் கரண்ட்டை நம்பி தான் இருக்கோம். அந்த கரண்ட் எதுல இருந்து வருதுன்னா மறுபடியும் ஃபாசில் ஃபியூவலை எரிக்கிறதுனால தான் வருது. அப்படி ஸோ இப்ப நம்ம என்ன எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்ன யூஸ் பண்றோம்னா இதுல இருந்து வரதை கம்மி பண்ணிடுறோம். வெஹிக்கிள்ல இருந்து வர கார்பன் எமிஷனை கட் பண்ணிட்டோம். பட் ஆனா வெஹிக்கிளுக்கு இன்புட்டா கொடுக்குற கரண்ட் வந்து ஸ்டில் வந்து ஃபாசில் ஃபியூவலை எரிக்கிறதுனால வர்றதுதான். இன்னும் சோலார் ஆனால் விண்ட் எனர்ஜின்னு நம்ம சொன்னாலும் அதுல இருந்து வர கிரிட்ல இருந்து வர சப்ளை வந்து இதை சார்ஜ் பண்றதுக்கு போதுமானதா இல்லை. அது இல்லாம இன்னும் ஒரு கூட்டம் கிளம்பிச்சு, என்னன்னா சோலார் பேனலை போட்டு லேண்ட் எல்லாம் ஃபில் பண்ணாத, லேண்ட் எல்லாம் மறைக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கலிபோர்னியால ஒரு பாலைவனத்துல ஒரு பெரிய சோலார் ஃபேக்டரி, அதுதான் வந்து வேர்ல்டுலே பெருசு. அதுக்கு வந்து பயங்கர கேஸ் ஒண்ணு மேல ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா லேண்டை வந்து பாலைவனத்தை மூடி மறைச்சிட்டாங்க சோலார் செல்ஸை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால டொயோட்டாவே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள அவங்க வந்து காஷியஸா தான் இருக்காங்க. ஹைட்ரஜன் அவர் சொன்ன மாதிரி, இதுக்கு முன்னாடி சொன்ன ஹைட்ரஜன் தான் ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ். அதே மாதிரி லித்தியம் நிறைய கிடைக்கல, அது ஒண்ணு. இன்னொன்னு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல அந்த செட்டப் பண்ணும்போது வர கார்பன் எமிஷன் ரொம்ப ஜாஸ்தி. அந்த பேட்டரியில இருந்து வர பேட்டரி செய்யறதுக்கும் பேட்டரி செட் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு வர கார்பன் எமிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து ஸோ அதனால அது வந்து ஒரு வயபிள் ஆப்ஷன் கிடையாது அப்படின்றாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். கார்பன் எமிஷன் இப்போ 2023 யூரோப்பியன் யூனியன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இஎஸ்ஜின்னு சொல்லிட்டு, என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் சொல்லிட்டு. அவங்களோட இது வந்து என்னன்னா கார்பன் கேப்சர் ஃபுட் பிரிண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மல்டிபிள் வெஹிக்கிள் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதை கலெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இஃப் இட் இஸ் கமிங் ஃப்ரம் ஒன் ஃபேக்டரி டு சப்ளை ஆஸ் எ பவர் ஃபார் டு கெட் த பேட்டரி ரீசார்ஜ், நாட் அ ப்ராப்ளம் ஃபார் தேம் டு கலெக்ட் கார்பன் டை ஆக்சைடு தேர். அதுதான் இப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்க, சென்ட்ரலைஸ்டு. இப்போ வந்துட்டு இப்போ ஒரு ஆயில் கேஸோ இல்லை ஃபியூல் ஆயிலோ இதை போட்டு பர்ன் பண்ணா அதுல இருந்து இருக்கிற கார்பனை கேப்சர் பண்றது ஈஸியா இருக்கும் அப்படின்றதுதான் இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பேரு வந்து என்விரான்மெண்ட் எக்கனாமிக்ஸ் பேரு. டிஸ்கவுண்டட் கார்பன் ஃப்ளோ. டிஸ்கவுண்டட் கார்பன் ஃப்ளோ. நம்ம எல்லாத்தையும் குவான்டிஃபை பண்றோம் கார்பன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கார்பன்ல நம்ம பண்றது எல்லாமே. ஸோ ஈவன் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருந்தாலுமே அதுவும் இன்டைரக்டா கார்பன் எமிஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. கார்பன் எமிஷன்ல அதுவும் ஒரு சிக்னிஃபிகண்ட் இருக்கு. அது எப்படி குவான்டிஃபை பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த இப்போ வந்து அந்த என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ்ங்கிற புது சப்ஜெக்ட். எங்க ஊர்ல டிஸ்கவுண்டட் கார்பன் கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணிட்டே இருக்காரு, என்ன பண்ணலாம் சொல்லுவாங்களா? மரம் வைங்க அப்படின்றாங்க. இப்ப பார்த்தா மெட்ராஸ்ல ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா ரோட்டையும் வெட்டி சிமெண்ட் ரோடு போட்டாங்க. எப்படி மரமும் இல்ல இதுல. ஒரு மரத்துக்கு கீழே 100 பேர் நின்றுட்டு இருக்காங்க பாவம். இதுல மக்கள் இதுல தார் ரோடு எல்லாம் தூக்கிட்டு காங்கிரீட் ரோடு போட்டாங்க. என்ன பண்றது அப்புறம்? டெக்னாலஜி, we have to develop our technology. அதுதான் போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுக்காக கூரை வீடு கட்டிட்டா ஏர் பொல்யூஷனை விட வாட்டர் பொல்யூஷன் தான், கடல்ல மாசுபடுத்துறது தான் பெரிய இஷ்யூ ஆகும்னு சொல்றாங்க. அது கடல் வந்து கார்பனை வந்து இது பண்ணிடும், அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்றாங்க. மேபி ஏர் பொல்யூஷனோட வாட்டர் பொல்யூஷனை கான்சென்ட்ரேட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். இல்ல நேச்சர் வந்து வெரி பவர்ஃபுல் வரதா. ஒரு செகண்ட் போதும் சரி பண்ணிடும் எல்லாத்தையுமே. Then you will be behind 50 years போயிட்டு திரும்ப line is changing in different direction. We can ஒரே ஒரு டவுட், ஹைட்ரஜன் ஐசி என்ஜின் பத்தி இவர் சொன்னார்ல இவர் அசோக், அது சேம் டிசைன் தானா? என்ன மாடிஃபிகேஷன்ஸ்? அது சேம் பெட்ரோல் சைக்கிள் ஃபாலோ பண்ணதா இல்ல? குமரேஷ், ஹைட்ரஜன் செல்ஸ் வந்து ஐ திங்க் இட் இஸ் யூஸ்ட் டு சார்ஜ் த பேட்டரி. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கா மாத்தி தான் யூஸ் பண்றாங்க. இட்ஸ் a different battery cell. That is fuel cell. What that is fuel hybrid cell. both IC hybrid both IC but based on IC engine both are trying. Fuel cells is also going on, research is going on, and IC engine is also going on. Hybrid engine the problem with IC
both will be there. IC engine will be there as well as the motor will be there. Motor and the battery will be there. Parallelly, it will get connected. When the IC engine runs, the motor will generate power, and that will be stored in the battery. Whenever you need a charge, then your battery will is going to supply the electric power to the motor, and the motor will run the vehicle. Okay. That is a hybrid one. But the IC all the engine concept Japanese, That won't be all the Japanese automobile, sorry, Honda, Toyota, ரெண்டு பேருமே வந்து they believed in hybrid actually, not pure EV. ஸோ அந்த கார்ஸ்லாம் டொயோட்டாலையும் ஹோண்டாலையும் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் தான் இருக்கும். லைக் அசோக் செட், ஐசி இன்ஜினும் இருக்கும், பேட்டரி ஐசி இன்ஜினில் ஓடும்போது அதில் வர அதில் ஜென்ரேட் பண்ணுற இதை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு, ஸோ தே யூஸ் போத் EV as well as IC engine. Yeah, the other thing is technology available, right? It's a cost of setting up the plant, producing an EV. It's not easy. Already Tesla did it. He is giving a very tight competition in that. He's just killing nobody else to come into that market. Only China is now doing a lot of EVs. They are giving a competition to Tesla. But in US or Europe, it's very tough for them to come up and beat Tesla on that. Toyota லாஸ்ட் குவார்டர்லி வந்து அவங்க EV ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் குவார்டர்லி ரிப்போர்ட்ல சொன்னாங்க earnings callல. Toyota. Even Apple shut down, right? Apple shut down their car. Apple shut down, yeah. Apple shut down their car project. It's anybody comes, they have to invest a lot, and there is a huge capital you have to put, and you have to compete with the Tesla. The Tesla is now giving it $40K US dollars. It's a good EV. They are giving it by that price. Somebody else come and give. It's very, very tough in US. And you like now Ford. Chinese are moving very faster in car industry right now. We can see a lot of cars, MG, a lot of things are coming with electrical and hybrid wise. They are boosting up their technology. BYD is a direct competitor for Tesla. BYD, China. Only in China. They don't have anything in US. US, now you see from last 1 year, it's so many Teslas I'm seeing. சிவா, நீ டெஸ்லா தான் வச்சிருக்கியா? ஆமாண்டா. ஓகே. நானும் ஒரு டெஸ்லா தான் ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ அது பேட்டரி EV தாண்டி அதுல இருக்கக்கூடிய ஆட்டோ பைலட் தான் ரொம்ப யூஸா இருக்கும். இப்போ லாஸ்ட் 1 month means like they enable a 1 month full self driving, free full self driving for a month. That is amazing. Like you don't have to do anything, but you have to supervise it. It drives for you inside the city, or it's இங்க பே ஏரியாவில் வந்து டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மார்னிங் நாங்கள் போகும்போது முன்னாடிலாம் கார் ஓட்டும்போது ரொம்ப டென்ஷனாக ஓட்டிகிட்டு இருப்பேன். இப்போ டெஸ்லா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஐ திங்க் அதை ஆட்டோ பைலட்டில் போட்டு விட்டு சம்டைம்ஸ் ஐ கேன் அட்டெண்ட் மீட்டிங்ஸ் ஆர் இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் வாட்சிங் யூடியூப் வீடியோ ஆல்சோ. That's not good. You have to still super, but sometimes வந்து கொஞ்சம் nervous தான் இருக்கு. Last 1 week தான் நான் ட்ரை பண்றேன், but I don't want to get into. It's like it's expensive to subscribe. Monthly subscription is they're asking $200. That doesn't worth it. But ஃப்ரீயா 1 month தானே கொடுங்க, நான் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு it is a way of ஜியோ வந்து 1 year எல்லாருக்கும் இன்டர்நெட் ஃப்ரீயா கொடுத்து அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணாங்களா? ட்ராப் இல்ல இஸ் இட் சேஞ்சிங் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படியா? இல்ல ஏன்னா இப்ப சேஃப்டி எல்லாம் பயங்கரமா இருக்கும்ல ஆட்டோ பைலட்ல, சோ இன்சூரன்ஸ் பிரீமியம் குறையுதா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்சூரன்ஸ்ல வந்து பிரைஸ் ஜாஸ்தி இல்ல, அங்க ஏத்திடுறாங்க. See, Tesla they give their own insurance, but they will track you everything. Like that is kind of like நீ போனீனா ஹார்ட் பிரேக் போட்டீங்கன்னா they will send you a notification that you applied a hard brake. It's like you didn't stop on the stop sign. It's going to be too much. Yeah. But so insurance last third party மட்டுமா இல்ல டெஸ்லா கொடுக்கறதே இல்ல எல்லாமேடா. நீ வந்து என்ன பண்ணலாம்னா உனக்கு வந்து இப்ப இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 to 3 yearsல ஆட்டோ இன்சூரன்ஸ் ஆர் ஹோம் இன்சூரன்ஸ் have went up really high. அவன் என்ன சொல்றான்னா, நீ வந்து ஒரு டிவைஸ் மாதிரி வாங்கி உன் கார்ல வச்சுக்கோ, நீ வந்து we will monitor your driving. If we find you are a safe driver, your insurance will be 30 to 40% will reduce. But நீ அதை வாங்கி வச்சேன்னு வச்சுக்கோ,
அவன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறான், அவ்வளவுதான். No, டேட்டா no, collect எடுத்துட்டு பண்ண- see, கடைசியில we are not 100% perfect, right? If it is a self-driving something like that, they will clearly monitor everything. They will 100% drive perfect. But we are human, right? விட்டா We don't. விட்டா டிக்கெட்டே இல்ல, அதான் விட்டா டிக்கெட்டே கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். போலீஸ் கூட கையை ticket பிடிச்சி. கொடுத்துருவாங்க. நான் கழட்டி வச்சிட்டேன் நானு. Yeah. Okay. Anyway, it's closer. Thank you, Arul, for the presentation. அருள் வந்து ஒரு விதின் அ வீக்ல ப்ரிப்பேர் பண்ணாரு. ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் முடிச்ச உடனே அருள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தேன். உடனே விதின் அ டேஸ்ல வந்து நான் பண்றேன் அப்படின்ட்டாரு. ஸோ அப்புறம் வந்து ஒரு 1 வீக்ல ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் வெரி குட் அண்ட் வெரி கான்ஃபிடென்ட் அருள் நீங்க பிரசன்ட் பண்ணது. Yeah, very confident. இந்த quantum The confidence computing will not come easily, Arul. With knowledge only it will come. Yeah. yes Yeah. Super. இந்த Yes, Venkat, thank you so much for organizing this. Good Somu, ரொம்ப தேங்க்ஸ் அருண், சூப்பரா Somu இருந்தது. இங்க Somu போயிட்டானா? அப்பா Somu good. அப்பா கிளம்புறாங்க. கொஞ்சம் கால் வந்தது. Yeah. Okay. Thank you, guys. Okay, thank you everyone for attending and discussing this. Yeah, Thank you, Venkat. thanks, Venkat. Thank you, everybody. Thank you all, friends. Thank you, Bye. everyone. Bye. Thank you. அங்கிள் ஒரு நிமிஷம் வெங்கட் Yeah. அங்கிள் ஒரு டவுட். சொல்ல அருள். இந்த மாதிரி இன்டராக்டிவ் செஷன் வந்து மாசம் மாசம் நடக்கும்ல? கரெக்ட், அதான் பிளான். மாசம் மாசம் பண்ணலான்றதான். ஓகே, ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல புதுசா இன்சைட் எடுக்கிறதுக்கு. அதான் கரெக்ட் டெஃபினட்டா. ஆமா. ஸோ அதான் எல்லாரும் வேற வேற ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுனால இட் வில் பிரிங் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு த டேபிள் ஃபார் த டிஸ்கஷன். ஸோ டெஃபினட்டாக வில் கண்டக்ட் சம்திங் லைக் திஸ் ஃபார் ஒன்ஸ் இன் அ மந்த். ஓகே. Thank you. Bye. Thank you. Thank you. Thanks, Thank you. Bye. Thank you all. Thanks, Venkat. Bye, Surendra. Bye.